ஒரு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு மூத்த இனம் இன்று சிறுமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. தன்மானத்திற்கான இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமான சின்னமாக இன்று அலைகிறது. சுயமரியாதைக்கு கட்சி கண்ட இனம் அவமரியாதையின் அடையாளமாக இன்று அலைகிறது. அப்ப மிக அத்தியாவசியமான ஒன்றிலே அவர்கள் வரியை கூடுதலாக விதித்து இந்த இலக்கிற பணத்தை எடுப்பார்கள். 10.5 லட்சம் கோடி கடனை தொட்டு விட்டது. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. அந்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்ப 1 லட்சம் கோடி வட்டி, 10.5 லட்சம் கோடி கடன். 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்ல முடியுமா இவர்களால்? அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். அந்த அறிவை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி சரியாக சமமாக தரமாக கொடுத்து விட்டோம். அப்படி சொல்ல முடியுமா? தனியார் பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன? தனியார் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன? அப்ப தனியார் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரி தரமாக இருக்கிறது, அரசு பள்ளி கல்லூரி தரமற்று கிடக்கிறது என்றால் தரமற்றவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதானே பொருள். எதற்காக அப்ப 10 லட்சம் கோடி கடன்? தடையற்ற மின்சாரம் தர முடிகிறதா? மின் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறதா இந்த நாடு? வேற மாநிலங்களிலிருந்து தனியார் முதலாளிகள் வந்து மின்சாரத்தை பெற்று இது வித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டுக்குடிகளுக்கு கொடுக்கிறது. அதுவும் தடையற்ற மின்சாரம் தர முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளால் மின்சாரத்தின் தேவை எவ்வளவு அவசியமானது என்பதை அறியாத நாடா இது? ஆட்சியாளர்களா இவர்கள்? நித்யா மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சாரத்தில் உற்பத்தியில் தன்னிறைவடைய தடையற்ற மின்சாரம் தன் நாட்டுக்குடிகளுக்கு கொடுக்க திட்டம் இருக்கிறதா? நிறைவேற்றி இருக்கிறதா? இல்லை. பிறகு 1.5 லட்சம் கோடி மின்துறையில இழப்பு எப்படி வந்தது? எப்படி வந்தது? அரசு போக்குவரத்து துறையிலே 1 லட்சம் கோடி இழப்பு எப்படி? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பேருந்தில் எல்லாம் லாபம் வருகிறது, பல புதிய வழித்தடங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அரசு போக்குவரத்தில் இழப்பு எப்படி வந்தது? யாரு கேட்டது இலவச பேருந்து? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், திருட்டு பயிலும் ஏறி தாலி அறுத்துக் கொண்டு இறங்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். யாரு கேட்டது இலவச பேருந்து? தரமான பேருந்து, பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து கேட்டோம். எங்கே கொடுத்தார்கள்? எங்கே இருக்கிறது? உயிரை காக்கும் மருத்துவத்தில் தரம் உண்டா? முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, மற்றொரு அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போவார்கள். அப்ப அரசு மருத்துவமனை ஏன் தரமில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையை எதுக்காக நடத்துகிறார்கள்? அதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குகிறீர்கள்? அப்ப அந்த நிதி எங்கே போகிறது? ஒரு தனியார் முதலாளி கொடுக்கிற மருத்துவ தரத்தை ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியவில்லை என்றால் அரசு கையாளாத அரசு, தோல்வியுற்ற அரசு, உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிறார் நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று கேட்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மதிப்புமிக்க உரிமை, மக்களிட்டு இருக்கிற வலிமையான கடைசி உரிமை வாக்குதான். அதை விற்பது என்பது எவ்வளவு பெரிய தன்மான இழப்பு, எவ்வளவு பெரிய உரிமை இழப்பு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க வேணாமா? என் அன்பு சொந்தங்கள், ஒருவன் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இது போர், அநீதிக்கு எதிரான அறப்போர். அறப்போர். தமிழனின் பரம்பரை வீரத்தை கொண்டு இனப்பகைவரை விரட்டி விரட்டி அடிக்கிற ஒரு வீரச்செறிந்த மரப்போர் இந்த நிலத்திலே. அதற்கு பெயர் மக்களாட்சியிலே, ஜனநாயகத்திலே தேர்தல் என்று போர். இந்த தேர்தலை என் அறிவு சமூகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை புரிய வேண்டும். உங்களின் எதிர்காலம், உங்களின் வாக்கில் தான் 5 ஆண்டு கால உங்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தி.
நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறாய், அவன் ஆட்சியின்களே வாழ நேரிட்டும் என்கிறான் பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் இன்று அரசியல் என்பது முழுக்க முழுக்க லாபம் கொளிக்கும் தொழில்தான் என்று மாறி நிற்கிறது. இதை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு கால் செருப்பு தைப்பம் கூட இந்த செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். ஒரு குண்டூசி தயாரிப்பும் கூட இந்த குண்டூசி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஒரு விளக்க மாத்துக்கட்டை செய்யறவனோட 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஆனால் அவன் விளை வைக்கிற அரிசி, பருப்பு, கரும்பு, தக்காளி, இந்த வெண்டைக்காய், சொரக்காய்க்கு விளைய வைக்கிற விவசாயி விலையை தீர்மானிப்பதில் அன்புடன் பிறந்தவனே வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த இடத்தில் தான் விவசாயி தோற்கிறான். விவசாயியே கடன் காணலானார். ஒரு நாட்டில் ஒரே ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார். அப்படி என்றால் உன் நாடு எவ்வளவு பெரிய ஏழை நாடு என்பதை நீ அறிந்து கொள். டாஸ்மார்க் சரக்கை எப்படி வைத்து குளிரூட்டப்பட்ட அறையிலே பாதுகாக்கிறார்கள். ஆனால் உயிருக்கு உயிர் உணவாக இருக்கிற சாப்பாடை தருகிற அரிசி, பருப்பை, அந்த குதிராவளி, கம்பு, வரகு சாமையை எப்படி தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறார்கள் வைப்பார். இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர வைக்க போகிறியா? உன் மகன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து விட்டேன். உன் மகன் அதுல முதல் பெட்டியில வைக்கணும். நீ உதயசூரியா எல்லா இடத்துல இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துல இருக்காது, தாமரை எல்லா இடத்துல இருக்காது, கை எல்லா இடத்துல இருக்காது. ஆனால் உங்கள் மகனின் விவசாயி எல்லா பெட்டியில இருப்பான். 234 இருப்பான். திருத்தணியில இருப்பான், திருப்பத்தூர்ல இருப்பான், திருப்பூர்ல இருப்பான். போய் என்ன செய்ய, 3 வேளை சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வழக்கறிஞரை சந்திப்ப, எப்பவாவது மருத்துவர், எப்பவாவது பொறியாளர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விவசாயியை சந்திக்கிற. சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடுறது அவனுக்கு நன்றி சொல்லத்தான். நீ ஒரு தடவை குனிஞ்சு சாப்பிட்டு நன்றின்னு அவன் இருப்பான் கலப்பையோட. அவனை போய் நன்றின்னு தொடு, அவனும் வாழுவான், நம்மையும் வாழ வைப்பான். அறிவு சமூகம் புரிந்து கொள்ளணும். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை. விவசாய சின்னத்திற்கு போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.